गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां श्री नवरूपिणां विदे सर्वविद्यानां श्री दक्षिणामूर्ते नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। இன்னைக்கு வராக உபநிஷத்தினுடைய 42வது மந்திரத்தை சிந்திக்கலாம். ஸ்வாத்மனே அந்நியதிவா பாத்தம் சராச்சரம் இதம் ஜகத். ரிபுவுக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டே வர்றார் மகாவிஷ்ணு. வராக அவதாரத்தில் ரிபு மகரிஷிக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டே வராரு. அங்கே ஸ்வ ஆத்மனே அந்நியதிவா பாத்தம் சராச்சரம் இதம் ஜெகத்து. இந்த ஜெகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் உன் ஆத்மாவில் இருக்குங்கிறத நீ சிந்திப்பாயாக. அது எப்படின்னா ஒரு எளிய உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள், இது எப்படி புரியணும். எப்படி உலகம் உனக்குள்ளே இருக்கே அப்படின்னு சொல்கிறார் அவர். கற்பனை பண்ணிக்க சொல்லலை. இப்போ ஒரு உயிருங்கிற ஆத்மா மேலே தானே 96 தத்துவங்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஆத்மாங்கிற அந்த சைத்தன்யம் இல்லைன்னு சொன்னால் இந்த 96 அதில் நிற்காது. உங்களுக்கு உயிர்னு இல்லைன்னு சொன்னால் ஈஸியாக புரியும். இப்போ உங்களுக்கு உயிர் இல்லைன்னு வச்சுங்களேன், 96 தத்துவங்களும் அது வேலையை பார்த்துட்டு அது பூமிக்குள்ளே போயிடும், இல்லை நெருப்புக்குள்ளே போயிடும், இல்லை பஞ்சபூதங்களில் தானாகவே டைலூட் ஆகிடும். சைத்தன்யம்னு ஒன்று இருக்கிறதுனால தான் அது நிற்குது. புரியுதா? அப்போ சித்துங்கிற ஆத்மா மேலே தான், உணர்வுங்கிற அந்த ஆத்மா மேலே தான் இந்த 96 தத்துவங்களும் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இப்போ கேளுங்க டவுட்டு. அதுதான் பிம்பம். அதுதான் பிம்பம்னு சொல்லுது. நிஜம் நிழல்னு ஒன்று இருக்கா. நீங்கள் நடந்தீங்கன்னா உங்கள் நிழல் பின்னாடி வருதில்ல. நீங்கள் சொல்லுவீங்க எனக்கும் அந்த நிழலுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவீங்க. ஆனால் உங்கள் நிழல் தானே. பார்க்குறவன் ஒத்துக்குவானா? கேட்குறவன் ஒத்துக்குவானா? ஏதோ ஒன்று உங்களுக்கு பின்னாடி ஒரு பிம்பம் இருக்கா இல்லையா? நிழலுங்கிற ஒரு தத்துவம் இருக்கா இல்லையா? இப்போ மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாமே பிம்பம்னு தானே சொல்லுது. மனுஷனே தோன்றும் நிற்கும் இல்லைன்னு சொல்லலை. அது ஆமாம், அதனுடைய பிம்பம் தான் இது. அதனுடைய ஆதாரத்தில் இது இருக்குது. அது இல்லாமல் இது இல்லை. உண்மை இல்லாமல் பொய் இருக்காது. உண்மைன்னு ஒன்று இருக்கிறதுனால தான் பொய்ன்னு ஒன்று அதுக்கு டூப்ளிகேட்டாக வருது. பொய் இருக்கிற இடத்துல உண்மை இருக்கணும்னு சொல்கிற அவசியம் இல்லை. உண்மை இருக்கிற இடத்துல பொய் என்ன பண்ணோம், பிம்பமாக வெளிப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உயிருங்கிற சைத்தன்யம் இருக்கிறதுனால தாங்க உடம்பு நிற்குது. இல்லைன்னா 1 மணி நேரத்தில் அது வேலையை காமிச்சிடும். உயிர் கிளம்பிடுச்சுன்னா, பிராணன் கிளம்பிடுச்சுன்னா உயிரை அழைச்சிக்கிட்டு அடுத்த உடம்பை தேடி இந்த உடம்பை என்ன பண்ணுது? 96 தத்துவங்களும் அழகான அற்புதமான மிஸ் வேர்ல்டு, மிஸ் யூனிவர்ஸ், மிஸ்டர் வேர்ல்டு, மிஸ்டர் யூனிவர்ஸ் ஈக்குவலாக சொன்னால் தான் உங்கள் ஆத்மா சாந்தி அடையும். அதுக்காக இல்லைன்னா அது ஒரு வருத்தமாக இருக்கும். மிஸ்டர் வேர்ல்டு, மிஸ் வேர்ல்டு எல்லாம் என்னவா இருப்பாங்க? எல்லாம் சவமாகிடுவாங்க. நான் சொல்லலை, மந்திரமே பின்னாடி வருது. ஆச்சரியமாக இருக்குது. உண்மையாக பொய்யா அது சொல்கிறது? உண்மைதானே? அப்போ உன்னுடைய சைத்தன்யங்கிற ஒரு உணர்வு இருக்கா இல்லையா? உள்ள நீ இருக்கிற அது சத்து. அது பேசுகிறதே இல்லை, நான் இருக்கேன்னு அது சொல்கிறதில்ல. ஆனால் உணர்வு நான் இருக்கேங்கிறல்ல. நான் ஒருத்தன் இருக்கிறேன், என்ன கவனிக்கலையே நீங்கள் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. இலை போட்டு வச்சுருப்பான் பந்தியில், இவனே வெக்கப்பட்டு சாப்பிட்றான். அவனுக்கு கரெக்டாக அவன் இலைக்கு வரும்போது வடை தீர்ந்து போயிடும், இல்லை பாயசம் தீர்ந்து போயிடும், இல்லை ஸ்வீட்டு தீர்ந்து போயிடும். இவன் என்ன அப்படியே தலையை செருவான், இவனை பார்ப்பான், அவனை பார்ப்பான், ஹேன்னு லைட்டாக கூப்பிடுவான். அவன் கிட்டக்கே வரமாட்டான். அந்த ஆள் சப்ளையர் பக்கத்தில் இருக்கிறவனை அப்போ நல்லா ட்வீட் பண்ணி விடுவான், இந்த பக்கம் அந்த பக்கம். ஆமாம், அதே மாதிரி இவன் கேட்ட ஸ்வீட்டை எடுத்துன்னு வந்து இவன் இலையை விட்டு பக்கத்து இலையிலேருந்து வச்சு ஆரம்பிச்சு. இதெல்லாம் எவ்வளோ அக்கிரமம்.
வடையும் கிடைக்காது, ஸ்வீட்டும் கிடைக்காது, பாயசமும் கிடைக்காது. இவர் என்ன அவனுக்கு கடுப்பாயிடுவான். இலையை தள்ளி விட்டுட்டு போங்கடா நீங்களும் உங்கள் விருந்தம் அவனு போயிடுவானே. நம்மளால் சாப்பாட்டு விஷயத்தில் கடைசி வரைக்கும் எந்துக்க மாட்டான். இல்லைன்னு சொன்னாலும் எந்துக்க மாட்டான். இலையாவது போடுங்கம்மா, இலையை போடுங்க, தண்ணி வைங்க. எங்க இனிமேல் தாங்க 5 சமைக்கணும், 10 நிமிஷம் ஆகுங்க. இப்போ அது வந்து வேகணும். பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணு, நீ வேலையை பாரு போ அப்படின்னு சொல்கிறானா இல்லையா? சொல்கிறான், ஏந்துக்க மாட்டான். சாப்பாடுன்னா நம்மளுக்கு அன்னமே விஷ்ணு, அன்னமே பிரம்மம், அன்னமே என்ன மகேஸ்வரன், சதாசிவம், எல்லா நிலையும் அவருக்கு. பிரம்மமே அன்னமே அவர் தான். சாப்பாட்டு ராமன் என்ன சொல்கிறது, என்ன சொல்கிறது? அந்த காலத்தில் காமெடி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இது என்னவோ நான் இந்த மூடையே அவுட் பண்ணிட்டீங்க. இப்போ என்னதுன்னா விசாரம் பண்ண விட மாட்டேங்கிறீங்க. இப்போ என்னன்னா உன்னுடைய உயிரில் தான் 96 தத்துவங்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அந்த சைத்தன்யம் இல்லைன்னா உன்னுடைய 96 தத்துவமும் இல்லைல்ல. அதை ஒத்துக்கிறீங்களா? ஆச்சா, அதோடைய இப்போ ரிமோட் இருக்கு, கனெக்ஷன் இல்லை, ஆனால் கனெக்ஷன் இருக்குல்ல. இப்போ புரிஞ்சிருக்குமே. உங்களுடைய பிம்பம் தானே உங்கள் நிழல். இப்போ ரிமோட் இருக்குங்க, சென்சார்னு சொல்கிறீங்களா இல்லையா? சென்சார் உள்ளே வந்தால் ஃபேன் சுத்தம். அவ்வளோ சோம்பேறி ஆகிட்டான். வெளில போனால் ஃபேன் ஆஃப் ஆகிடும். ஏன்னா அவன் மறந்துடுறான், சோம்பேறி பையன். இவனுக்கு அதை விட என்ன வேலை தான் தெரில. என்னென்ன கண்டுபிடிக்கிறான் தெரியுமா? காலால் ஆஃப் பண்ணுறது எப்படி அலாரத்தை, அதை விட கண்டுபிடிப்பான் பாருங்கள் கூடிய வரவில். அப்புறம் அலாரத்தை கட்ட வரலையே சேர்த்து வச்சிடும். நகத்துக்கு பதிலாக அலாரம் காலில் இருக்கும் பாருங்கள். இனிமேல் எதிர்காலத்தில் சிப்பு மாதிரி என்னவோ போங்க. சரி, இப்போ உயிரில் உடம்பு கட்டமைக்கப்பட்டிருக்கு. 96 தத்துவங்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கு. உயிர் இருந்தால் தானே இந்த உலகம். உன்னுடைய ஹிருதயம் இருக்குது, உன்னுடைய உடம்புல ஹிருதயம் இருக்குது, ஹிருதயத்தில் ஒரு ஆகாசம் இருக்குது. அந்த ஸ்பேஸில் ஒரு அண்ட சராச்சரங்களும் கடுகு மாதிரி உள்ள ஸ்பேஸில் அண்ட சராச்சரங்களும் இருக்கிறது என்னன்னா உணர்வாக இருக்குது. உலகங்கிறது என்ன? உணர்வு தான். இப்போ நீங்கள் இருந்தால் தான் உலகம் இருக்கும், நீங்கள் இல்லைன்னா உலகம் இல்லை. அது தெரியுமா? ஆத்மாங்கிற உணர்வு இருந்தால் தான் உங்களுக்கு சைத்தன்யம் இருந்தால் தான் உயிர் இருக்கலாம். சைத்தன்யங்கிற அந்த உணர்வு இருந்தால் தான் உலகன்னு உங்களுக்கு இருக்குது. இது அம்மா, இது தாத்தா, இது பாட்டி, இது என் வீடு தான் அப்படின்னு என்ன இருக்கும்? கான்சியஸ் உணர்வு இருந்தால் தான் ஜகத்து. அப்போ உணர்வில் ஜகத்து இருக்கா, ஜகத்தில் உணர்வு இருக்கா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். உணர்வு இருந்தால் தான் ஜகத்து இருக்குது. ஜகத்து இருந்தாலும் இல்லாட்டினாலும் உணர்வு எப்பயுமே இருக்குது. புரியுதா? ஜகத்து தான் வந்து போகுது. ஒரு 100 வருஷம் கழிச்சு இந்த வீடு இப்படி இருக்குமா? வேறு மாதிரி இருக்கும். இவங்க பரம்பரையில் யாரோ எப்படியோ இதை மாற்றி கீத்தி கட்டியிருப்பாங்க. இருக்கா இல்லையா விசேஷம்? அப்படி தானே வந்திருக்கு, அப்படி தானே வந்துக்கிட்டு இருக்கு. கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயமா. அதனால் உனக்குள்ள உலகம் இருக்குங்கிறது இப்போ ஒத்துக்கிறியா? 2 உதாரணம் தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, உங்கள் உயிரில் உடம்பு கட்டமைக்கப்பட்டது, 96 தத்துவங்கள் இருக்கிறத பிரித்து காமிச்சு பேசியிருக்கு. ஒன்றுமே கண்ணுக்கு தெரியாது, ஆனால் இருக்குது. அதே போல் உங்களுக்கு உணர்வுங்கிற சைத்தன்யம் இருந்தால் தான் உலகம்னு ஒன்று இருக்கும். உங்களுக்கு சைத்தன்யம் இல்லைன்னு சொன்னால் உணர்வு உலகம் கிடையாது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய உணர்வு தான் உலகமாக மாறி இருக்கு. உங்களுக்கு என்னென்னா தேவை அதையெல்லாம் நீங்கள் உருவாக்குறீங்க. நீங்கள் உருவாக்க முடியாத காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துடுறீங்க. உங்கள் தேவைகளை நீங்கள் பூர்த்தி பண்ணுறதுக்கு ஒவ்வொரு பொருள் தயாரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அதான் உலகம். வேறு என்ன இருக்குது? உலகம்னா என்னங்க? ஜகத்துனா என்ன? வஸ்து தானங்க. ஜீவன், ஜீவராசிகளும் பொருட்களும் தானே உலகம். வேறு என்ன இருக்குது உலகத்தில்? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இங்கே இருக்கிற பஞ்சபூதங்களை என்ன பண்ணுறீங்க? கனெக்ட் பண்ணி ஒரு ஃபார்ம் பண்ணுறீங்க. இது ஒரு நுட்பமான அரிய தத்துவம். ரொம்ப எளிமையாக சொல்லிகிட்டு இருக்கேன் நான். சொல்கிறது புரியுதா? ஸோ ஜகத்துங்கிறது நீங்கள் தான் உருவாக்குறீங்க. உங்களுக்கு உணர்வு இருந்தால் தான் ஜகத்து. ஜகத்து இருந்தால் தான் உணர்வுக்கு கிடையாது. புரியுதா? அப்போ உங்களுக்குள்ளே தான், இந்த ஆத்மாவில் தான் இந்த உலகம் கட்டமைக்கப்படுது. அதுதான் ஒன்றில் ஸ்வாத்மனே, அதுதான் சொல்ல, ஸ்வாத்மனே
அந்நியதீவா இங்கே இருக்கிற மற்ற எல்லாம் பாதம் விளங்குவதாய் சராச்சரம் அசைகிறது அசையாதது. சரம்னா அசைகிறது, அச்சரம்னா அச்சலம்னு சொல்கிறாங்க இல்லையா, அருணாச்சலம் அச்சலம்னு சொல்கிறோம் இல்லையா, அச்சலம்னா அசையாத மலை. அதில் ஒரு பிளான் மாத்திரம் அண்ணாமலை பிளானை டைமிங் கொஞ்சம் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி பிளான். மத்தியானம் வெயிலில் குழந்தைங்கள இது பண்ணாமல் ஒரு 3 o'clock ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. அங்கேருந்து போய் ஒரு இதில் தங்கிடுறோம், அங்கேருந்து கிளம்புறோம். ஒரு ஜஸ்ட்டு இது மைண்டில் வச்சுங்க. இப்போ சராச்சரம் சரம் அச்சரம் சரம் அச்சரம் எல்லோரும் தொப்பி ஒன்று எடுத்து வச்சுங்க. அசைவதும் அசையாததும், உலகத்தில் இருக்கிற அசையறதும் அசையாததும் என்னது என்னது? இது பேர் ஜகத்து. அந்த ஜகத்து ஒன்றுல இருக்குது. இப்போ ஒத்துக்கிறீங்களா? இருக்கா இல்லையா? உணர்வு தான் பொருளாக மாறி இருக்கு, உணர்வு தான் ஜீவராசிகளாக மாறி இருக்கு, உடம்பு எடுத்துருக்கு. அந்த உணர்வு தான் ஒரு கர்ப்பத்துக்குள்ளே போகுது. அங்கே வந்து பஞ்சபூதங்களால் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து உடம்பு தயாரிக்கிற ஒரு மெஷின் அங்கே இருக்குது. அங்கே ஒரு மெக்கானிசம் இருக்குது, அங்கே ஒரு என்ஜினியரிங் இருக்குது, அங்கே ஒரு சயின்ஸ் இருக்குது. அது அந்த வேலையை உடம்பு தயாரிக்கிற வேலையை செய்யுது. சித்தை அழைச்சிட்டு போகக்கூடிய வாகனமாக இருக்கக்கூடிய பிராணன், அது ஒரு மெக்கானிசம். ஆணுட்டேருந்து பெண்ணுக்கு போகிற ஃபிலாசபி தத்துவம். இது புரியுதா? அதனால் உலகத்தில் உயிர் இல்லை, உயிரில் உலகம் இருக்கிறது. நமக்கு அனுபவம் எப்படி இருக்கும்? உடம்புல உயிர் இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். உயிரில் தான் உடம்பு இருக்குது. உயிர் வருவதும் இல்லை போவதும் இல்லை, உடம்பு தான் வருவதும் போவதுமாக இருக்கிறது. அதை சொல்கிறார் இங்கே. ரொம்ப இது இந்த ஒப்பற்ற உபநிஷது, இது அருமையான உபநிஷது. எப்படி இது சங்கரர் விட்டார்னு தெரில. ஒரு சமயம் சகுனமாக இருக்குன்னு விட்டாருன்னு தெரில. சகுனமாக இருக்குது, சகுனத்தையெல்லாம் எடுக்க மாட்டாங்க ஞானிகள். சகுனத்தையும் எடுக்க மாட்டாங்க, நிர்குணத்தை தான் எடுப்பாங்க. ஒரு பேர் ஊரெலாம் வச்சா சண்டை வரும், பிரச்சனை வரும், குழப்பம் வரும். மெய்ப்பொருளை விட்டுருவான், கொள்கையை பிடிச்சிக்குவான். உயிரை விட்டுருவான், உடம்பை பிடிச்சிக்கிட்டு தொங்குவான். குழந்தை தவறு செஞ்சால் தவறுன்னு ஒத்துக்கணும். அதான் நல்ல பேரண்ட்டுக்கு அழகு. சமாளிக்கிறது அது மாதிரிலாம் இருக்கா இல்லையா? இதெல்லாம் என்ன ஒரு ஜென்மமே எனக்கு தெரியல. அது எல்லா இடத்துலையும் இருக்காது. காப்பாற்றி விட்றாங்களா இவங்க? அக்கிரமத்தை காப்பாற்றுறாங்கன்னா அப்போ இவன் யார்? அக்கிரமி, கிரமமற்றவன், முறையற்றவன். ஸ்வாத்மனே அந்நியதிவா பாதம் சராச்சரம் இதம் ஜகத்து. அதனால் உன்னுடைய ஆத்மாவில் இந்த அண்ட சராச்சரம் இருப்பதாக பாதம் விளங்கும் அத்தனையும் உன்னுடைய ஆத்மாவில் இருக்கிறதாக அறிவாய். ஸ்வ ஆத்ம மாத்திரத்தையா, உன்னுடைய ஆத்மா தான் எங்கும் இருக்கிறது. நான் இருக்கிறேன், எங்கும் இருக்கிறேன், எப்போதும் இருக்கிறேங்கிற தத்துவம் தான். புத்துவா ததஸ்மீதி விபாவய. அது நானாக இருக்கிறேன். இருக்கிறது வேற, இருக்கிறேன். கடவுள் இருக்கிறார் தெரியும் எல்லாருக்கும். இது நானாக இருக்கிறேங்கிறது தான் அனுபூதி, முக்தி, தரிசனம் எல்லாம் நிற்குது. புத்துவா தத் ஆஸ்மி, அப்படி இருக்கிறேன், அதுவாக இருக்கிறேன். இங்கே விளங்குற எல்லாம் ஆத்மாவாக இருக்கிறது, அது நானாக இருக்கிறேன். ஸ்வஸ்வரூபம் சுயம் புங்குதே, தன்னை தானே சாப்பிடுகிறது. ஆளிலை கிருஷ்ணன் இருக்கார்ல, ஆளிலை கிருஷ்ணன் வந்து அது என்ன பிலோசபி தெரியுமா? அவர் கட்டை விரலை வாயில் வச்சுட்டுருப்பார், கால் கட்டை விரலை எடுத்து வாயில் வச்சுருப்பார். குழந்தைங்க தான் அது மாதிரி பண்ண முடியும், பெரியவங்க பண்ணுறது ரொம்ப சிரமம். என்ன அர்த்தம்னா, பசி வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அம்மா என்ன பண்ணுவாங்க, பால் பாட்டில் கொடுக்குறாங்க, ஏதோ கொடுக்குறாங்க, ஃபீடிங் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, அது பேசாமல் இருக்கும். சும்மா ஏதாவது சத்தம் போடுன்னு வச்சிங்கன்னா விரல எடுத்து வாய்க்குள்ளே வச்சு விட்ருவாங்க. அது பேசாமல் புப்புன்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், சூப்பிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரே பிரச்சனை. அதனால் அது வாயில் வச்சு விட்டுட்டோம்னா அது பேசாமல் அதுக்குள்ளே அது ஒரு சுகத்தை அனுபவிக்கும். அது ஒரு உணவு மாதிரி அதுக்கு. புரியுதா? தன்னைத்தானே அது சாப்பிடுகிறது. சொல்கிறது புரியலையா? தன்னைத்தானே அது கால் விரலை எடுத்து வாயில் வச்சுக்கிறது. அது காலை, மற்றவங்க கால் விரல் இல்லை. ஆளிலை கிருஷ்ணன் பார்த்துருக்கீங்கள, வலது காலையே இடது காலையே தூக்கி வாயில் வச்சுக்குவார்.
அப்போ என்னன்னா இப்போயா தன்னைத்தானே அதுதான் சொல்கிறது, ஸ்வஸ்வரூபம் ஸ்வயம் புங்கிதே, தன்னுடைய ஸ்வரூபத்தை தானே சாப்பிடுகிறது. அதனால் போஜ்ய பொருளும் தான் தான், போகிப்பவனும் தான் தான். அதான் இதை எளிமையாக புரிய வைக்கிறதுக்கு நிலை அலை நுரை மூணுமே நான் தான். இந்த ஜகத்து என்னது, ஜடமாக இருந்தாலும் நான் தான், அது என்னுடைய பிம்பம். பிம்பம் தானே, எனக்கு அதுக்கு தொடர்பு இல்லைன்னா தொடர்பு இல்லை, ஆனால் இருக்குது. அப்போ இல்லைன்னு சொல்ல, இல்லை இருக்குன்னு சொல்ல, ரெண்டுமே இருக்குது. அப்போ அதுக்கு பேர் என்னையா, அது பேர் மித்து. புரியுதில்ல? அப்போ நாசி போஜ்யம் பிருத்தக ஸ்வத்தக, சாப்பிட்றதுக்கான அன்னமாக இருக்கக்கூடிய இன்னொரு பொருள் என்னை தவிர வேறு எதுவும் இல்லை. நான் தான் அன்னம், என்னை தான் நான் சாப்பிடுகிறேன். இருக்கிற எல்லாம் தான் நான் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதான் அர்த்தமாகும். நாசி போஜ்யம் பிருத்தக் ஸ்வத்தக அஸ்தி சேத அஸ்தி அஸ்திதா ரூபம் பிரமைவ அஸ்தித்வம். ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொன்னால் அது பிரம்மமே, பிரம்மந்தான். எது இருக்குதோ அது எல்லாம் பிரம்மமே. பிரம்ம விஞ்ஞான சம்பன்னக பிரதீத்தம் அகிலம் ஜகத்து. பிரம்மமே பிரதீத்தம் அகிலம், இந்த அகிலம் முழுவதும், உலகம் முழுவதும் தென்படும் அத்தனையும் பிரம்மம் நிறைந்தது தான் ஜகத்து. நீ உலகத்தில் என்னெல்லாம் பார்க்குறது பேர் ஜகத்துன்னு பேர். ஜகத்தில் என்ன இருக்குது? ஜீவராசிகளும் பொருட்களும் இருக்குது. அது எல்லாம் எதுன்னா அது எல்லாம் பிரம்மமே. பார்க்குற பொருட்கள் எல்லாம் பிரம்மமே. எப்படி இருக்குது? ஒன்று நுரையாக இருக்குது, அதுதான் பொருட்கள், ஜட பொருட்கள். ஒன்று அசையுது, அதுதான் ஜீவராசிகள். ரெண்டுத்துக்கும் ஆதாரமாக ஒன்று இருக்குது, அதுதான் சத்து. சத்து சித்து சிதாபாசம். சத்து சித்து ஆனந்தம் இல்லை, சத்து சித்து சிதாபாசம், உடம்பு எடுக்கிறது. சத்து தான் ஆனந்தம், அதை தேடி தான் சித்து அலையுது. புரியுதா? அன்பை அறிவு தேடுகிறது, அன்பை அறிவு தேடுகிறது. அன்பும் அறிவும் சேர்ந்தால் ஆனந்தம். அதானே வாழ்க்கையும், அதான் வாழ்க்கை தத்துவம். இதெல்லாம் முன்னாடியே பேசியிருக்கோம். டே 1 சதா நைவ பஷ்யத்தி ஸ்வாத்மனக பஷ்யன்னாப்பி சதா நைவ பஷ்யத்தி ஸ்வாத்மனக பிருத்தக். தன்னுடைய ஆத்மாவை தவிர வேறொன்று எதையும் யாரும் பார்ப்பதில்லை. நீ பார்ப்பதெல்லாம் உன்னையே நீ பார்க்கிறாய். மத் ஸ்வரூபம் பரிஞானாத், என்னுடைய ஸ்வரூபத்தை பரிஞானாத் பூரணமான ஞானத்தினால யார் ஒருவன் அறிகிறானோ கர்மபின் சபத்தியதே, அவனை கர்மம் கட்டுவதில்லை. இப்போ எல்லாருக்கும் பிரச்சனை என்ன தெரிஞ்சிச்சா? கர்மம் தான் எல்லாருக்கும் பிரச்சனை. கர்மனா என்ன? வேலை இருக்குன்னு சொல்கிறானா இல்லையா? அவனுக்கு அது தெரியாது, அது ஏன் இருக்குது, நம்ம என்ன செய்கிறோம், அதாங்க. இப்போ நான் கூட கோவிலுக்கு பல பேரை பார்க்குறேன். நான் நேற்று யார்ட்டையோ சொன்னேன், பிரசன்னாட்டையோ யார்ட்டையோ சொன்னேன். நான் பல பேரை பார்க்குறேன், உத்தம அதிகாரியாக இருக்கான். அவன் நம்ம கிட்டக்க வந்தா, அதுதான் ஆச்சரியம் பாருங்கள். அவன் நம்ம கிட்டக்க வந்தால் அவன் கண்ணை நம்ம திறந்து விட்ருவோம். அவன் எங்கே இருக்கணுமோ அங்கே போய் சேர்ந்துருவான். அது வரைக்கும் அவன் 10வது பிரகாரத்திலாம் சுற்றுறான். உத்தம அதிகாரி, உத்தம அதிகாரி முதல் பிரகாரத்தில் சுற்றணும், இல்லை 2வது பிரகாரத்தில் சுற்றணும், 10வது பிரகாரத்தில் சுற்றுறான். ஏன்னா அவனுக்கு குரு இல்லைங்கிறதே தெளிவாக தெரியுது. அது மாதிரி நிறைய பேர் பார்க்குறேன், தான் தொண்டித்தனமாக பயிட்டுருக்கான். நல்லவன் தான், நல்லவன் பக்திமான். ஆனால் குருவை தேடணுங்கிற ஞானம் இல்லை. தேடினா என்ன ஆகும்? ஏன் தேட மாட்டான்னா அகங்காரம் தடுக்கும். குருவிட்ட இறைவன்கிட்ட தடுக்கிறது அகங்காரம்தான். நல்லா புரிஞ்சுங்க. குருவை சேர விடாமல், இறைவனை சேர விடாமல் தடுக்கிற ரொம்ப நாள் யோசிப்பான். நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது, கிளாஸுக்கு போகலாமா வேண்டாமா? எல்லோரும் இவ்வளோ கமெண்ட்ஸ் போடுறாங்களே. அமெரிக்காலேருந்து கமெண்ட்ஸ் வருது, சிங்கப்பூர்லேருந்து வருது, மலேசியாலேருந்து வருது. நம்ம இது போகலாமா வேண்டாமான்னா ஏதோ ஒன்று தடுக்குதலா இல்லையா? அவனுக்கு பக்கத்தில் தான் இருக்கான், வர முடியல. எங்கேயோ இதோடைய வேல்யூ தெரிஞ்ச, வைரங்கிறது தெரிஞ்ச வைர வியாபாரிக்கு தான் வைரத்தினுடைய வேல்யூ தெரியும்.
வைரத்தினுடைய வேல்யூ வைர வியாபாரிக்கு தான் தெரியும், இல்லை வைரத்தை அவன் பயன்படுத்துகிற கஸ்டமருக்கு தான் தெரியும் வைரமா இது என்னான்னு. அப்போ எது தடுக்குது? போகணும் போகணும் போகணும், ஏதோ ஒன்று தடுக்குது இல்லை, அது பேர் அகங்காரம்னு பேர். என்னைக்கு நீ அகங்காரத்தை விடுறியோ அப்போ உனக்கு புதிய கதவு திறக்கப்படும். இது ஒரு எளிய விஷயம், ஆனால் அதை வாழ்நாள் பிடிச்சிட்டே தொங்குவான். வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு நாசிகன் மலையிலேருந்து விழுந்துட்டான், கடவுளே இது வரைக்கும் கும்பிட்டதில்லை. சரி ஆபத்து காலத்தில் கடவுளை கூப்பிட்றா வருவாருன்னு சொன்னாங்களே, சரி கூப்பிடலாம் அப்படின்ட்டு கடவுளை கூப்பிட்றேன். கடவுளே நான் ஒரு கிளையை பிடிச்சிட்டு தொங்குறேன், என்னை காப்பாற்று அப்படிங்கிறாரு. உடனே கடவுளை அசரீரியா பிடிச்சிருக்க கிளையை விட்றா அப்படிங்கிறாரு. அட பாவி, நீலாம் ஒரு கடவுளா? இதுக்கு தான் நான் ஆரம்பத்துலேருந்து உன்னை நம்புறது இல்லை. கடைசி காலத்தில் என்னை காப்பாற்றணும் கிளைய ஒன்றா ஃபுல் நைட்டு 11 மணி வச்சுங்க, இருட்டு காட்டுக்குள்ளே. நான் விட மாட்டேன், செத்தாலும் பரவாயில்ல நான் விட மாட்டேன், ஆனால் நீ வேண்டாம், நீ போயிரு அப்படின்னு சொல்லிட்டான். சரிண்ணா அவர் போயிட்டார். பொழுது விடிய விடிய தொங்கியிருக்காரு, கை வலிக்க பார்த்தா அவன் கால் தொங்குற காலுக்கும் தரைக்கும் ஒரு காலடி கூட இல்லை, 10 இன்ச்சு கூட இல்லை. அப்போ தான் அவனுக்கு ஞானம் வருது. அவர் கடவுளை நம்பலை, கடைசி வரைக்கும் நான் அதே மாதிரி தான் தொங்குறான், அகங்காரத்தினால தொங்குறான், விட்டு கொடுக்க மாட்டான். அகங்காரத்தை ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அகங்காரத்தை விட்டுட்டு மெய்ப்பொருளை சிந்திக்கணும், அதுதான் ஞானம். நீங்கள் மெய்ப்பொருளை சிந்திச்சா அகங்காரம் இருக்காதுங்க. அங்கே நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் பொய்யை சிந்திக்கிறதுனால தான் உங்களுக்கு அகங்காரம் நிற்குது. மெய்யை சிந்திக்கணும்னு சிந்தனை பண்ணுங்கள், அகங்காரம் நீங்கள் தானாக விட்டு கொடுப்பீங்க. யாருக்கிட்ட சத்தியம் இருக்கோ அவங்க ஜெயிக்கிறாங்க, யார்கிட்ட சத்தியம் இருக்கோ அவங்க விட்டு கொடுக்கணும். இது ஒரு சாதாரண அடிப்படை அறிவு. நான் சொல்கிறதா நீ கேட்கணும், கடைசி வரைக்கும் நீ எனக்கு அடிமை தான். நான் எங்கே போக சொல்லணும் அங்கே போகணும், குட்டிக்காரணம் போட சொன்னால் குட்டிக்காரணம் போடணும், அதுக்கு தான் நீ இருக்க. என்ன பிலாசபி அவன் சொல்லி கொடுத்தான்? அது பேர் தான் அகங்காரம்னு பேர். நான் சொல்லுவேன்ல, நம்பர் 1 நிலையில் இருக்கிறவங்க நம்பர் 1ங்கிற அந்த உள்ளுணர்வு அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நல்லா நுட்பமாக புரிஞ்சுக்குங்க, அது அகங்காரம் அல்ல, அது ஒரு உன்னதமான நிலை. என்ன கேட்டால் அது ஒரு இறைநிலைன்னு கூட சொல்லுவேன். ஏன்னா அதனால் அவனுக்கும் அந்த சொசைட்டிக்கு நல்லது நடக்க போகுது. புரியுதா சொல்கிறது? அகம்பிரமாஸ்மின்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அதே நுட்பமான அறிவு. தன்னுடைய அந்த நம்பர் 1 நிலை நம்ம தோல்வியே அடையக்கூடாதுங்கிற நிலை, அது அகங்காரம் இல்லை, அது தவத்தினுடைய உச்சம். அது அப்படி இருக்கிறவங்க தொடர்ந்து தவம் பண்ணுவாங்க. தனக்குன்னு ஒரு ப்ரைவேசி இருக்கும், தனக்குன்னு ஒரு ரிசர்வேஷன் இருக்கும், அதில் அவங்க பயணிப்பாங்க, கரெக்டாக ஜெயிச்சிருவாங்க. உங்களால் என்னாலையும் பண்ண முடியாது. ஒரு நுட்பமான ஒரு துல்லியமான ஒரு வேறுபாடு இருக்குது, அது அகங்காரம் அல்ல. நம்பர் 1 இருக்கணும்னு நினைக்கிறது அகங்காரம் அல்ல. குறுக்கு வழியை பயன்படுத்துறது மற்ற அதெல்லாம் தான் அகங்காரம். அப்படி இருக்கிறவங்க எப்பயுமே நம்பர் 1 இருப்பாங்க வாழ்நாள் ஃபுல்லாக. சுபாவமாகவே இருக்கும் அது. புரியுதா? என்னுள் கடவுள் இருக்கிறான், கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறதும் நான் கடவுளாக இருக்கிறேங்கிறதுலையும் ஒரு சின்ன பயம் இருக்குல்ல, அது பயந்தான் தவிர உண்மை அல்ல. புரியுதா? மெய்ப்பொருள் அறியும் போது அகங்காரத்தை கடந்த அகம். அங்கே அகங்காரம் என்ன பண்ணால் குருவை சந்திக்க விடாது. கடவுள் பக்கத்திலே இருப்பாங்க, சந்திக்க விடாது, தெரியாது. இப்போ சுவாமி முருகப்பெருமான் இங்கே நிற்கிறாரு, எத்தனை பேர் அவர் லைவாக இருக்காருன்னு எத்தனை பேருக்கு உணர்வு இருக்கு? ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? அவர் தனக்கு விருப்பமானவங்கள்ட்ட திறந்து காட்டுறாரு, தன்னை காமிக்கிறாரு, பிரிய தர்ஷனாயன்னு. அது மாதிரி தான் குரு. யார் அகங்காரத்தை விட்டானோ அவனுக்கு தன்னை காமிப்பார், தன்னுடைய ஞானத்தை காண்பிப்பார். பாக்கி பேர் காட்ட மாட்டார், 10ஓட 11 தான் இருப்பார். அப்படி உத்தம அதிகாரிகள் நிறைய பேர் சுற்றின்னு இருக்கான். வருத்தமாக இருக்குது எனக்கு. ஏதோன்னா எல்லாம் இருக்கே, நல்லவன் தான், இது இல்லை. என்ன இல்லை? குருவை பிடிக்கணுங்கிறது இல்லை. சுவாமியோட 2.5 கலக்கணும்னு என்னைக்கு வருதோ அந்த புத்தி வரும்போது தான் அவன் குருவை தேடுவான். அப்போ தான் குரு வேல்யூ தெரியும். அப்போ குருவே அவனை தொடர்பு கொள்வாங்க, பக்குவப்பட்ட ஆத்மாவாக இருந்தால், உத்தம அதிகாரியாக இருந்தால். இப்போ நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், ஆத்திரமாக இது இருக்குது, ஆதங்கமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது. ஆதங்கன்னு கூட இல்லை, வருத்தமாக இருக்குது. எங்கே இருக்கணும், அங்கே இருக்காமல் எங்கேயோ இருக்கான்.
அப்போ அவங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? அகங்காரத்தை நீங்கள் விட்டுருக்கீங்க, இல்லை அகங்காரத்தை கடந்துருக்கீங்க. ரெண்டில் ஏதோ ஒன்று நடந்துருக்கு. அப்போ என்ன ஆகும்? அவன் அன்னையிலேருந்து அவன் வாழ்நாள் இறுதி நாள் வரைக்கும் அவனுக்கு ஆனந்தம்தான், அகங்காரத்தை விட்டவனுக்கு. ஆனால் அதை பிடிச்சிட்டு தான் தொங்குவான். இப்போ நான் சொன்னல, ஃபுல் நைட்டு தொங்கினான்ல, கடவுள் நம்பிக்கை இல்லாமல். அந்த மாதிரி பிரம்ம விஞ்ஞானம் தான் இந்த ஜகத்து ஃபுல்லாக தெரியுது. பிரம்ம விஞ்ஞானம்னா பிரம்மம், அது விஞ்ஞானம்னு ஒரு தனி சிறப்பாக சொல்கிறாங்க. பிரம்மந்தான் இங்கே உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கிறது. பஷ்யனாப்பி சதா நைவ பஷ்யத்தி ஸ்வாத்மனக பிருத்தக, தன்னை தவிர வேறு ஒன்றையும் அவன் தனியாக பார்க்கவில்லை. மத்ஸ்வரூப பரிஞானாத்து கர்ம, இந்த கர்மம் இருக்கு இல்லையா, கர்மத்தை பற்றி தான் சொன்னேன். இப்போ எவனை கேட்டாலும் வேலை இருக்குன்னு சொல்கிறானா இல்லையா? அப்படி என்ன வேலை பார்க்குறாரு அவர்? அவனை கட்டி வச்சிருக்காது, அந்த மனோபாவம் அவனை கட்டி வச்சிருக்கு. அவன் இந்த சாப்பாடு வேலையை தவிர வேறு ஒன்றுமே தெரியாத அளவுக்கு அவனை செக்குமாடா கட்டி வச்சிருக்கு. அவன் அந்த கர்மத்தை யோகமாக பண்ணானா அந்த கட்டு அவனை கட்டாது. சரி, கொஞ்சம் நேரம் வேத விசாரம் போகலாம், கொஞ்சம் நேரம் தியானத்துக்கு போகலாம், கொஞ்சம் நேரம் கோயிலுக்கு போகலாம். 24 மணி நேரத்தில் ஒரு 3 மணி நேரம் சத்துவகுணத்தில் இருக்க சொல்கிறாங்க ஆரம்பத்தில். அது ஒன்றும் கெட்டு செஞ்சுப்பார், கெட்டு போறியா நல்லா இருக்கியான்னு பார்க்கணும். ஒரு நாளும் கெட்டு போக மாட்டேன். இறைவனை நோக்கி பயணிக்கிறவன் ஒரு நாளும் கெட்டு போக மாட்டான். அது மட்டும் இல்லை, யார் ஒருத்தவன் இறைவனை நோக்கி பயணிக்க காலை எடுத்து வச்சுட்டானோ அவனையும் அவன் குடும்பத்தாரையும் நான் காப்பாற்றுகிறேன்னு மகாவிஷ்ணு சொல்கிறார் பகவத்கீதை. குருவிட்ட கேட்டாலும் அதே தான் சொல்லுவான். இப்போ யாருக்கு கர்மா இருக்கு, யாருக்கு சங்கல்பம் அதிகமாக இருக்கோ, சங்கல்பம்னா ஆசைகள், ஆசை நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா சங்கல்பம் ஆகிடும். ஆசை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா சங்கல்பம் ஆகிடும். அப்போ யாருக்கு ஆசை அதிகமாக இருக்கோ, சங்கல்பம் அதிகமாக இருக்கோ, கர்மா அதிகமாக இருக்கும். சங்கல்பம் தான் கர்மமாக மாறுது. சங்கல்பம் ஆகலைன்னா கர்மம் ஆகாது. ஆசையாக இருக்கும்போது லைட்டாக இருக்கும். அது ஒரு வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி திரும்ப அவரை பார்க்க தான் பிடிக்கும் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி இப்போ புரிஞ்சிருக்குமே. அது ஸ்ட்ராங் ஆகும்போது சங்கல்பம் என்னவாகிடும்? கர்மாவாக மாறிடும். அப்போ சர்வ சங்கல்பத்தையும் விடணும், சர்வ கர்மாவையும் விடணும். சரி, இந்த சங்கல்பமும் கர்மாவும் எங்கேருந்து வந்துச்சுன்னா அவித்யா காமகர்மங்கிற தத்துவத்துலேருந்து வந்திருக்கு. அறியாமையினால் ஆசைப்படுற, ஆசையினால் சங்கல்பம் பண்ணுற, அந்த சங்கல்பத்தை பின்னாடியே ஓடுற. இறை சங்கல்பத்தை நான் பேசலை, மானுட சங்கல்பத்தை பேசின்னு இருக்கேன். இப்போ என்னை போன்றவர்கள் பண்ணுறோன்னா அது லோகக்ஷேமத்துக்காக பண்ணுற சங்கல்பம். குருமார்கள் லோகக்ஷேமம் மட்டும்தான் சங்கல்பமே பண்ணணும், விதி இருக்குது. தனக்குன்னு கேட்கவே கூடாது, அயாச்சிதம்னு சொல்லுவாங்க. இதுங்களுக்கு புரியலைங்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. பல ட்ரெடிஷ்னலாக எல்லாம் குருவை பற்றி என்ன தெரியும், அதனால் நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் குரு வேல்யூ புரியட்டுங்கிறது தான் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுறோம். நம்ம எல்லாத்தையும் சொல்லித்தர வேண்டிய இருக்குது. பல கோடி ஜென்மாவாக நீங்கள் கற்றுக்காத விஷயத்தெல்லாம் நம்ம ஓப்பனை போட்டு உடைக்க வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா டீசெண்டாக சொல்லிட்டு, ஏன்னா உங்களுக்கு தெரியும் ட்ரெடிஷ்னலாக. இப்போ அந்த ட்ரெடிஷன் இல்லாத ஒரு இடத்துல பிரம்மஞானத்தை நம்ம கொடுக்கும்போது குருனா என்ன, இறைவனை என்ன, ஜெகத்னா என்னன்னு எல்லாத்தையும் சின்ன குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி, ரக்ஷிதாவுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுக்க வேண்டியது. 7 வயசு 8 வயசு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக. ஏன்னா ஒன்றுமே அவனுக்கு தெரியல. நன்றி செய்யணும், கடவுளுக்கு நன்றி சொல்லணும், ஜெகத்துக்கு நன்றி சொல்லணும், நமக்கு உதவினவங்களுக்கு நன்றி சொல்லணும், குருவை வணங்கணும், அகங்காரத்தை விடணும், நமஸ்காரம் பண்ணணும். இதெல்லாம் என்ன ஓப்பனாகவே சொல்ல வேண்டியதாக. அப்போ யாருக்கு கர்மா அதிகமாக இருக்கு, சங்கல்பம் அதிகமாக இருக்குது. 2 விஷயந்தான், சர்வ சங்கல்பத்தையும் விடணும், சர்வ கர்மா. இந்த 2த்துக்கும் ஆதாரம் என்ன தெரியுமில்ல, அறியாமை, அவித்யா. அவித்யாதுனால தான் சங்கல்பம் என்பது, சங்கல்பத்தினால கர்மா பண்ணுற. அவித்யாங்கிறதுனா பிரம்மஞானம் உனக்கு தெரியல, அதனால நீ ஆசைப்படுற எல்லாத்துக்கும். என்ன சொல்லிச்சு, அகமேவே சுகம் நான் அந்நியத், நான் தான் சுகம், வேறு எதுவும் இல்லை. ஏதாவது வெளியில் இருந்தால் அது சுகம் அல்ல, அது பின்னாடி போகாத. அப்போ அவன் வெளியில் போவானா? உள்ளே போகிறதுக்கு சங்கல்பம் கர்மாலாம் இருக்கா? உள்ளே போகிறதுக்குன்னா இல்லை.
ஸோ அவித்யா காமகர்மத்தை நீக்கிறது தான் ஞானம். இப்போ உங்களுக்கு ஒருத்தவனுக்கு என்ன ஆசை இருக்குது, எவ்வளோ ஆசை இருக்குது, ரங்கநாதன் சீட்டே எழுதி கொடுத்தா கூட பத்தாது. அந்த சூப்பர் ஸ்டோரு அப்புறம் இன்னொன்று திறந்துருக்கானாமேங்கும், இதையே ஒழுங்காக பார்த்து முடிச்சிருக்காது, இன்னொன்று திறந்துருக்கானாமே, மாமா அங்கே போகலாம் அங்கே போகலாம் அங்கே பார்க்குறதே இந்த கதி. என்ன காரணம், எல்லாம் போய்டும்னு தெரியலை. எவ்வளோ நாள் அந்த கடைகள்லாம் இருக்கும், உங்கள் ஜென்ரேஷன் இருக்கும், அடுத்த ஜென்ரேஷன் இருக்குமாங்கிறதே கேள்வி. அதனால் டெம்பரவரியான விஷயத்தை பின்னாடி போகாதன்னு சொல்கிறது ஞானம். நிரந்தரமானது உள்ளே இருக்குன்னா வெளியில் எதுக்கு போகிற? இந்த உள்ள சுகத்தை அடையாத வரைக்கும் நீ வெளியில் தான் அலைவ. இதுதான் சுருக்கம். உள்ளே நீ போகாமல் உள்ள அமைதியை ஆனந்தத்தை சுவைக்காத வரைக்கும் நீ வெளியில் நாயாக பேயாக தான் அலைவ. அதுதான் அலையிறதுன்னு பேர். ஆகாரம் விகாரம். விகாரம்னா என்னது? அலையிறது. சாப்பிட்டு சரிக்கணும்ல, சும்மா இருந்தால் போர் அடிக்குன்னு அதுவே சொல்லும். எதுன்னா அடுத்த வேலை சாப்பிட்ணும்ல, அடுத்த வேலை சாப்பிட்ணும், சாப்பிட்டோன்னே சும்மா இருக்காது, போர் அடிக்குதுப்பா, ஏதாவது ஒன்று பண்ணும். போர் அடிக்குது, ஒரு ஆடியோ போட்டு கேளு. அதனால் இந்த கர்மாவும் சங்கல்பமும் பரிஞானாத்தி என்னை அறிவதால் ந பந்ததே அவனை கட்டுவதில்லை. இப்போ தெரியுதா ஏன் செக்கு மாடாக இருக்கானே? 95% செக்கு மாடு தான். விழித்து கொண்டோர் பிழைத்து கொண்டார், பாக்கியெல்லாம் செக்கு மாடு. போய் சொல்லி பாருங்கண்ணா, உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் செல்லில் ஸ்ரீகாந்த் ஒரு 300 நம்பர் இருக்கும் அவர் செல்லில். ஒரு வாரம் உங்களுக்கு டைம், யாராவது ஒருத்தவங்க கண்ணை திறந்து விடுங்க பார்க்கலாம். உங்கள் கண்ணை மூடி விட்ருவான். ஏன்னா அவனால் வர முடியாது, அவன் எங்கேயோ இருக்கான், அவன் எங்கே இருக்கான்னு அவனுக்கே தெரியாது. 1 வருஷம் டைம் கொடுக்குறேன், 10 வருஷம் டைம் கொடுக்குறேன், நீங்கள் கூப்பிடுங்க வரானாப்பா, வரமாட்டான். ஏன்னா அவன் கர்மாவில் இருக்கான், அவன் கர்மாவில் இருக்கான். கர்மா என்ன பண்ணுவான்? கட்டிக்கிட்டே இருக்கும். கர்மத்தை யோகமாக மாற்றாத வரைக்கும் அவன் செய்கிறான், என்ன வைத்து செய்கிறான். நீங்கள் என்ன இன்றைக்கி ஒரே ஜென்மாவில் நிறைய நேரம் வேலை பார்க்கணும், நிறைய நேரம் வேலை பார்க்கணும். அட செக்கு மாடு, எத்தனை ஜென்மா போயிருக்கு, இன்னும் இதை கண்டினியூ பண்ணால் இன்னும் எத்தனை ஜென்மா வரப்போகுது, எதுக்கு இவ்வளோ வேலையை ஒரே நேரத்தில் செய்கிற, சாவுரேடா சன பண்ணி அப்படின்னு தோணும். ஆமாங்க, 8 மணி நேரம் வேலையை வாழ்ந்துட்டு 8 மணி நேரம் வாழ்க்கையை 8 மணி நேரம் வேலையை செய்துட்டு 8 மணி நேரம் தூங்கிட்டு மிச்ச நேரம் இருக்குது பாருங்கள், வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். இப்போ நீ ஆனந்தமாக இருக்கியா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் ரோபாட் மாதிரி போகிறான், ரோபாட் மாதிரி வரான், எதை குடிக்கிறான், எதை சாப்பிட்றான், எப்போ கிளம்புனா எப்போ வரான், ஏண்டா வரோன்னு இருக்கு அவனுக்கு. வேறு எங்கேயாவது போகலாமான்னு பார்க்குறான். 8 மணி நேரம் வேலையை நிறுத்திட்டு நீங்கள் வீட்டுக்கு வாங்க, குடும்பத்தில் குழந்தைங்கள ஒய்ஃபை பாருங்கள், மற்ற விஷயங்களை சிந்திங்க. இந்த லைஃப் ஆனந்தமாக இருக்கும். அதுவே ஆனந்தம். ஏன்னா அதான் உன் சொரூபம். புதுசாக ஒன்றும் நீ செய்யலை. நீ என்ன பண்ணுற? வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது, அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு 8 மணி நேரத்தை 16 மணி நேரம் ஆகி எனக்கு தூக்கம் கண்ணை சொக்கிற நேரம் வீட்டுக்கு போனால் போதும். ஏன்னா அங்கே ஒரு மகத்து இருக்குது, ஜெகத்குரு. அது ஏதாவது வேலை வச்சுருக்கோம், அதை வேற செய்யணும். ஸோ இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயம். இதுலேருந்து அதை எப்படி விழித்து கொண்டார் பிழைத்து கொண்டார் சொன்னேன். எப்படி இவனை விழிக்க வைக்கிறது? நீங்களும் என்னென்ன முயற்சி பண்ணி பாருங்கள். தலைகளை நின்று குட்டிக்காரனை போடுங்க, ஆடுறாரம்மான்னு எல்லாம் பண்ணி காட்டுங்க. அவன் உங்களை பார்த்து சிரிப்பானே தவிர அவன் விழிக்கவே மாட்டான். ஏன்? புண்ணியமே இல்லை. இந்த அர்ஜுனன் நண்பனாக இருக்கும்போது உபதேசம் பண்ணலை, சிஷ்யன் ஆனதுக்கப்புறம் தான் அகங்காரத்தை விட்ட பிற்பாடு தான். அதே தான் இங்கே உத்தவுக்கும் நேற்று சொன்னேன்ல, தான் நான் இப்போ உனக்கு இவ்வளோ நாள் தொண்டனாக இருந்தேன், இப்போ சிஷ்யனாக என்னை ஏற்றிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி கொடுங்கிறாரு. அப்போ என்னென்னா அகங்காரம் விடுது.
ய சரீரேந்திரியாபியோ விஹீனம் சர்வம் சாட்சினம். எப்போ நீ யார் ஒருத்தவன் சரீர இந்திரிய உடம்பு, ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பு, இது 96 உடம்பு, நான் 96 தத்துவங்களும் நான் இல்லை, விஹீனம், இது நான் இல்லைன்னு எப்போ தன்னை அறியிறானோ அப்போ அவன் சர்வசாட்சினம், சாட்சி ஆகிறான், எல்லாத்தையும் பார்க்குறவனாக ஆகிறான். இப்போ நீ செயல்படுறதுனால, ஆசையினால் தூண்டப்பட்டு செயல்படுறதுனால, அவித்யாங்கிற இருளில் இருக்கிறதுனால 3 ஸ்கிரீன் முக்கியமான அவித்யா, காமம், கர்மம். அதனால் நீ உன்னை பற்றியே உனக்கு தெரியல, நீ மற்றவங்களை எங்கே சாட்சியாக இருக்க போகிற? ஸோ சர்வசாட்சியே பரமார்த்தைக விஞ்ஞானம் சுகாத்மானம் சுயம் பிரபம். இந்த பிரம்மமும் சுக ஆத்மானம் நானும் சுயம் பிரபம் நன்றாக விளங்குகின்றோம், ஒன்றாய் விளங்குகின்றோம். அந்த பரம்பொருளும் நானும் எப்போ இந்த இந்திரியாதிகள் இல்லாதப்ப இந்த உடம்புல இருக்கும். ஆனால் 96 தத்துவமும் நான் இல்லை, நான் அன்பு ஸ்வரூபம், நான் அமைதி ஸ்வரூபம், நான் ஆனந்த ஸ்வரூபம்னு அறியும் போது நானும் அவரும் பிரபம் நன்றாக விளங்குகிறோம், சந்தோஷமாக விளங்குகிறோம், இருவரும் ஒருவரே என்று விளங்குகிறோம். ஸ்வஸ்வரூபதையா சர்வம் வேத ஸ்வானுபவேனயக. எல்லாரையும் யார் சகலரும் தானே என்ற அனுபூதியுடன் உணர்கிறானோ, இப்படி யார் இங்கே இருக்கிற எல்லா பொருளும் சர்வம் இதம் ஸ்வரூபதையா என்னுடைய ரூபமாக வேத அறிய ஸ்வ அனுபவேன அனுபவிக்க ச தீரக. இந்த தீரக வார்த்தையை இங்கேருந்து தான் எடுத்திருக்காரு சங்கரர், இந்த உபநிஷத்தில் தான் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவன் தீரன், ஒன்றில் நின்றவன் அர்த்தம், ஒன்றில் நின்று வென்றவன் அர்த்தம். ஒன்றில் நின்னது மட்டும் இல்லை, எங்கேயோ ரோட்டில் நிற்கிறது இல்லை, யாரையோ பார்த்துட்டு போகிறவங்க வரவங்கெல்லாம் பார்த்துட்டு ஒரு இடத்துல ஒன்றை நோக்கி அது வெற்றி அடையும் வரை நிற்கிறது. ச தீரக ச து விஜ்ஞேய அவனை அறிவாயாக. சோ அகம் தத்துவம் அது தானே என்று சோகம் அது நானே என்று. சக அகம் சோகம் அது நானே, அவன் நானே என்று அறிவாயாக. ரிபு மகரிஷி அறிவாயாக. அத்தக பிரபஞ்ச அனுபவக சதா நகி ஸ்வரூப போத அனுபவக. உலகை பற்றிய அனுபவம் சதா நகி, உலகை பற்றிய அனுபவம் உனக்கு குறைவாக இருக்கும், ஆனால் உன்னை பற்றிய அனுபவம் உனக்கு இருக்கும்ல. உலகம் ஒரு நேரம் தோன்றும் நிற்கும் மறையும், நீ மொத்த உலகத்தையும் நீ பார்க்குறது சிரமம். அதனால் அத்தக பிரபஞ்ச அனுபவ சதா நாகி, பிரபஞ்சத்தினுடைய அனுபவம் உனக்கு சதா இருக்காது. ஆனால் ஸ்வரூப போத அனுபவக தன்னுடைய ஸ்வரூப அனுபவம் உனக்கு இருக்கும்ல, சதா இருக்கும்ல. அதனால் உள்ளே போகிற அனுபவம் முக்கியமாக, வெளியில் இருக்கிற அனுபவம் முக்கியமாக? வெளியில் உள்ளே நீ போகாதான் வெளியில் போகிற. நீ உள்ளே போகிறதுக்கான அறிவு இல்லை, வழி தெரியல, குரு இல்லாததுனால தான் நீ வெளியில் போகிற. வெளியில் எத்தனை இடத்துக்கு போவேன்னா எத்தனை இடமெல்லாம் இருக்கோ எங்கெங்கேயோ போவேன். யாரை தேடி போகிறேன்னா உன்னை தேடி தான் போகிறேன். அதனால் ஜகத்துங்கிறது அந்த அனுபவம் ஒரு நேரம் இருக்கும், ஒரு நேரம் இருக்காது. உள்ளே போனீன்னா அது சதா உங்கூட இருக்கிற ஒன்று, அந்த உள்ளே போ அப்படிங்கிற அர்த்தத்தை அங்கே சொல்லு. அத்தக பிரபஞ்ச அனுபவ சதா நாகி, பிரபஞ்சத்தினுடைய அனுபவம் ஜகத்தினுடைய அனுபவம் உனக்கு எப்போதும் இருக்காது. ஸ்வரூப போத அனுபவக சதா கொள்ளு, உறுதியாக உன்னுடைய அனுபவம், உன்னுடைய அனுபூதி, உன்னுடைய ஆனந்தம் உன்னில் இருக்கிறது நிச்சயம். இது என்று பிரபஸ்ய அறிபவன், பார்ப்பவன், பரிபூர்ண வேதனோ நன்றாய் உணர்பவன், பூரணமாய் உரிபவன், ந பந்த முக்தோ அவனுக்கு கைதும் கிடையாது விடுதலையும் கிடையாது. கைது முக்தி பந்த மோட்சம் அதெல்லாம் கிடையாது. பத்தக நாச்ச பத்தக அவனை யாராலும் கட்ட முடியாது. அதாவது ஜகத்தை விட்டுட்டு உள்ளே போன்னு சொல்கிறார். அகமேவ சுகம் பெரிய இந்த உபநிஷத்தில் நிறைய மகா வாக்கியம் வருது. அதெல்லாம் அங்கே மனநத்தில் தத்துவமசி டைட்டிலில் பேசுவேன். இப்போ உங்களை மாதிரி தான் நானும் ஒரு இன்ட்ரோவாக தான் இந்த கிளாஸை பார்த்துட்ருக்கேன். ஆனால் அதுலேயும் விசாரம் இருக்குது. முதல் வாக்கியமே விசாரம் வந்துடுச்சு பாருங்கள், முதல் வார்த்தையும் விசாரம் வந்துடுச்சு.
இந்த உலகத்தை நீயாக பார். நீ இருந்தால்தான் உலகம், நீ இல்லைன்னா உலகம் இல்லை. இப்போ இருக்கிறவன் எல்லாரும் அப்படி தான் இருக்குங்கிறான். இருக்கிறது பஞ்சபூதம் தான். பஞ்சபூதமும் தோன்றும் நிற்கும் மறையும். அதை மாயான்னு சொல்கிறோம். அப்போ கட்டமைக்கப்பட்டதெல்லாம் யார் பண்ணா? மனுஷன்தான் பண்ணான். இந்த செல்லு இருக்க, செல்லு ஒரு 1000 பேருக்கு சமம் உண்டா இல்லையா? செல்லை சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா செல்லு 1000 பேருக்கு சமம். உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை அது செய்யும். உலகம் அதிசயம் தானேங்க இது. இந்த உலகத்தை இங்கே உட்காந்து நான் பார்க்குறேன்னு நீ தோன்ற ஏதோ ஒன்று அமுக்கிற. அங்கே அமெரிக்கா தெரியுது, ட்ரம்ப்பு தெரிகிறாரு, எலான் மஸ்க்கு தெரியுறாரு, தெரியுதா? இது மாதிரி உண்டா? என்னை பொறுத்த வரைக்கும் இது புதுசு இல்லை, இதெல்லாம் பழசுன்னு தான் நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு கால சர்க்கிளில் நுட்பத்துக்கு போகிறதும் திரும்ப மறையிறதும் தோன்றுறதும் நிற்பதும் மறையிறதும் தான் நடந்துட்டுருக்கு. அதனால் நாமெல்லாம் நீண்ட கால பயணம் பண்ணிட்டு தான் வரோம். இந்த ஜென்மாவில் தான் இந்த விடுதலை உணர்வு குருவை பிடிச்சி நாம் இப்போ தெளிவான ஒரு பயணத்தை, அரிய பயணத்தை யாராலும் அருகில் தான் இருக்கே. கஷ்டமும் இல்லை. கஷ்டமாக இருக்கா? டெய்லி 1 மணி நேரம் வச்சு உங்களை பாடாப்படுத்தி குரு அனுப்புகிறாரா? ரொம்ப கஷ்டப்பட்டு டெய்லி ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாரா? இந்த சுகருக்கு போடுற மாதிரி இல்லைல்ல. ஆனால் அது கிடைக்கல பாருங்கள் சாமானியர்களுக்கு. சாமானியர்களில் பணம் படைத்தவர்களுக்கு கிடைக்கல பாருங்கள். பணம் படைத்தவர்கள் ஆள் பணம், அந்த பணம், இந்த பணம், அதெல்லாம் இல்லை. பொய்யே போகிறானே, பொய்யே டார்கெட் பண்ணிட்டு உங்களை மாதிரி இப்போ அமைதி ஆனந்தம் இருக்கிற நிலை அவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்போ நீங்கள் இருக்கிற அமைதியும் ஆனந்தமும் விழிப்பு நிலையும் அவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா நிச்சயமாக இருக்காது. இப்போ ஆரம்பமே இப்படி இருக்கீங்க, போக போக மனன ரவுண்டு 33 66 ஆகிடும். எழுதி வச்சிங்க. மனன ரவுண்டு நீங்கள் முடிக்கும்போது தத்துவமசி உங்களுக்கு மனனம் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு என்றைக்கு அடியேன்னு சொல்கிறேனோ அன்றைக்கி அடுத்த நிலை உங்களுக்கு அங்கீகாரம் தரப்படும். அடியேன் அங்கீகரிக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் ஞானம் என்னவாகும்? பரிமளிக்க ஆரம்பிச்சிடும். சந்தேகம் இல்லாத ஞானமாக இருக்கும், சுபாவமாக இருக்கும், எளிமையாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க, ஆனந்தமாக இருப்பீங்க. எத்தனையோ இருக்குது அதுக்குள்ளே. ஏன் அது கிடைக்கல? மற்றவனுக்கு பக்கத்தில் தான் இருக்கான், குரூப்பில் தான் இருக்கான், கேட்க முடியலையே. கேட்க முடியல. 2000 ஆடியோ போட்டாச்சு, இன்னும் விழிப்பு நிலை வரல. அவனை எப்படி விழிக்க வைக்கிறது? சும்மா ஒப்புக்கு இருக்கானா அந்த குரூப்பில்? அது ஒன்று தெளிவாக தெரியுது. சுவாமி குரூப்பு அதில் இருக்கணும், அந்த அறிவு இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இவ்வளோ ஃபோட்டோ பார்க்குறான், இவ்வளோ ஆடியோஸ் வருது, நம்மளும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கிற புத்தி ஏன் வரல? ஏதோ ஒன்று தடுக்குதில்ல, அதுதான் கர்மா, அதுதான் அவித்யா, அதுதான் காமம். இந்த 3 தத்துவத்தில் ஒன்றில் இருப்பான். அவித்யா, காமம், கர்மம் தான் தடுக்கிறது. அது பேர் மாயான்னு சொல்கிறோம். 3 திரிகுணம். திரிகுணம். அவித்யாங்கிறது தமம், கர்மாங்கிறது ரஜம், காமங்கிறது சத்துவம். ஏதோ ஒன்று வச்சிங்க. ஏன் வர முடியல? ஏன் கேட்க முடியல? எங்கேயோ போய் கற்றுக்க போகிறான். 25 கிலோமீட்டர் டெய்லி பஸ்ஸை பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி ஓடி வராங்கன்னா என்ன அர்த்தம்? அதனால தான் உத்தம அதிகாரின்னு முருகப்பெருமான் கருணை. நான் ஒன்றும் சொல்லலை, உங்களுக்கு புரியுதில்ல. ரியலைசேஷன் தான் இதெல்லாம். இதுதான் ரியலைசேஷன். வேறு என்ன ரியலைசேஷனு? தனியாக கொம்பு மலைக்குமா? உங்கள் வாழ்க்கை மேன்மை பெறுதா இல்லையா? வேறு எதுனாலையும் செய்ய முடியாத விஷயம் இது. வேறு எதுனாலையும் முருகப்பெருமானை தவிர இந்த ஞானத்தை உங்களுக்குள்ளே இறக்கிறது வேறு யாராலும் முடியாத ஒன்று. அவ்வளோ பேர் வந்துட்டீங்களே, ஆச்சரியமாக இருக்க. முதல் 5 வருஷம் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ரொம்ப கம்மி தான். இன்னமும் நம்ம லைவுக்கு போகணுங்கிற அவசியமும் இல்லைங்கிறேன். இங்கே பாருங்கள், அப்படியே செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். முகத்தையே காட்டாமல் முருகப்பெருமான் போட்டோவை முன்னிறுத்தி அவர் முகத்தையே காமிச்சு எல்லா ஓட்டையும் வாங்கிடுறேன், எல்லா சிஷியர்களையும் உருவாக்கிடுறோம் தமிழ்நாடு ஃபுல்லாக. ஒவ்வொரு சென்டராக விளக்கேற்றுறோம். எல்லா சென்டர்லேயும் அந்த முருக ஜோதி ஏற்றுறோம். ஆச்சா, இப்போ இவனுக்கு பந்தமுக்தம் கிடையாது. யார் ஒருத்தவன் ஜெகத்தை விட்டுட்டு அகத்தை பார்க்குறானோ அவனுக்கு பந்தமுக்தம் கிடையாது. ஸ்வஸ்வரூப அனுசந்தான
தன்னைத்தானே அனுசந்தானம் ஆராய்ச்சி செய்ய நித்தியாந்தம் ஆனந்த நடனம் அதன் முடிவில் சர்வசாட்சினம் சாட்சியாகிறான். சாட்சினா என்ன தெரியுமா? சிவசித்தம், தன்னில் தானாய். சிவசித்தம் ஆகுதுன்னா என்ன ஆகும்? 5 தத்துவம். நீங்கள் தன்னில் தானாய், நீங்கள் சித்து சத்தோட பொருந்துனா, இப்போ நான் சொன்னேன்ல சித்தில் தான் சைத்தன்யத்தில் தான் உலகம் இருக்குதுன்னு சொன்னேன்ல, இந்த சைத்தன்யம் உள்ளே போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், சத்துக்குள்ளே போயிடுச்சு வச்சுங்க, உலகம் இருக்காது. அப்பயும் ரமணர்லாம் அப்படியே உக்காந்துருவார். அப்படி காலையில் வந்து உட்காந்தாரு வச்சுங்களேன். ஒரு நாள் சிவராத்திரி அன்னைக்கு ரமணரோட எல்லாரும் சிவராத்திரியை கொண்டாடுவோன்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து மரத்தடியில் போய் உட்காந்துருக்காரு. டேபிள்லாம் போட்டு எல்லாம் போட்டு அவர் விடிய விடிய பேசுவார். நம்ம ஞானத்தை அள்ளி பறியிடலாம் அப்படின்னு ஆர்வ கோளாறில் ஆயிரக்கணக்கான மக்கள் உட்காந்துருந்துருக்காங்க. இவர் அப்படியே பேசாமல் அப்படியே ஆகாயத்தை பார்த்துட்டு இப்படியே உட்காந்துருக்காரு. அவர் ஆனந்த அனுபூதியில் இருக்கார். இந்த ஞான சூன்யம் ஏதாவது பேசணும், நிறையா பேசணுமா, அப்படியே உட்காந்துருந்துருக்குங்க. விடிய விடிய பேசுவார்னு பேசவே இல்லை. பொழுது விடிஞ்சிடுச்சு. சரி சரி எல்லாம் போப்போம், அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. என்ன காரணம்? உள்ளே இருக்கார் அவர். கர்ப்பகிரகத்தில் பரம்பொருளோட 2 கலந்து நிற்கிறார். அப்போ ஜகத்து இல்லை, மக்கள் எழுத்தாப்புல நம்மளுக்காக உக்காந்துருக்காங்க, நம்ம ஏதாவது பேசுவோம். அதெல்லாம் அவருக்கு பிரக்ஞை இல்லைங்க. அவர் வேணுங்கன்னு பண்ணாரா? இனிமேல் கூப்பிட்டா சிவராத்திரிக்கு வருவானா ஒருத்தவனா? அது போடா, அவர் ஒன்றுமே பேச மாட்டார். மௌனமே நிறைய விஷயங்கள் பேசும். அதான் வாய் இல்லாமல் பேசுறதுன்னு சொல்கிறது. இப்போ நம்ம சொல்லலை சிவசித்தம்னா, இந்த சித்தானது ஜகத்தில் வந்தால் ஜகத்து உணர்வு, சித்தானது சத்தோட இணைந்தால் ஜகத்து இல்லை, அங்கே பிரம்மமாக இருக்குது அது. அப்போ என்ன ஆகுன்னா நிஷ்கிரியம், சாந்தம். அப்போ தான் சாட்சியாகிற. மௌனம் 4 தத்துவம். பூரணம் என்ன? இதுதான் பூரணம், இதுதான் ஆனந்தம். இப்படி உள்ளேயே போன இது வரைக்கும் வாழ்க்கையில் உள்ளேயே போய் அந்த சுவையை யாருமே சுவைக்க முடியல. வெளியில் நிறையா கிடக்குது, மலிச்சமாக கிடக்குது, ஆனால் எதையும் தொட முடியல. அதை தொடணும்னா 10% சுகத்துக்கு 90% வியர்வை சிந்த வேண்டியதாக இருக்குது. அப்புறமா கொஞ்ச நேரத்தில் அது போயிடும். ஒரு நடிகர் வராருன்னா ஒரு 30,000 பேர் கூடுறான். எனக்கு முதல்ல என்ன தெரியுமா தோணுச்சு? ஒருத்தவனுக்கும் வேலை இல்லை, குறிக்கோள் இல்லை. அவன் ஏதோ வரான், ஏதோ பேசுகிறான், ஏதோ போகிறான். நீ என்ன பண்ண போகிற? நான் பார்க்கணும். ஒன்றை பார்ப்பா தம்பி, உன்னோட மகத்தானவங்க யாருமே இல்லை. தெரியுதுல்ல, நாடு நகரம் மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு. இதுதான் விசேஷம். அதில் நீங்கள் எப்படி மாறுபட்டு வந்தீங்களோ எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸ்வஸ்வரூப ஆனந்தம் ஒன்றை நீ ஆராய்ச்சி பண்ணணும். நீ உள்ளே போயிட்டா ஜகத்து இல்லை, அது முக்கியமான கருத்து. நீ உள்ளே போயிட்டா சித்து சத்தோடு சேர்ந்தால் ஜகத்து இல்லை. அப்போ நீ சாட்சி ஆகிற. அதை சொல்லிச்சு சர்வசாட்சினம், எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய ஒன்று மட்டும் இல்லை, சமஷ்டி அகண்ட அனுபூதி. எல்லோரும் நல்லா இருக்கிற புத்தி எப்போ வரும்? எல்லோரும் நல்லா இருக்கிற புத்தி எப்போ வரும்? தான் பூரணமாக இருக்கணும் ஒன்று, இல்லைன்னா தான் பிரம்மமாக இருக்கணும். 2 விஷயம். பூரணம்னாலும் பிரம்மந்தான், நான் பூரணமாக இருக்கிறேன்னு சொன்னாலும் பிரம்மந்தான். எனக்கு சுவாமி எல்லாம் கொடுத்துட்டாங்கங்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொன்னால் அப்போ என்னவா இருக்கும்னா சொரூபத்தில் இருக்கும்னு அர்த்தம். இல்லைன்னா வேறு அந்த எண்ணம் வரவே வராது. எனக்கு முதல்ல கொடு அப்படின்னு தான் தோணும். நம்ம இன்றைக்கி இல்லைங்க, நம்ம அன்னதானம் நடத்துகிறோம். 1000-1500 பேர் ஒவ்வொரு கிருத்தையும் சாப்பிடுவாங்க. கடைசி சாப்பாடு தான் அடியேன் உட்காருவேன். அடியார்களுக்கு பசி இருந்ததுன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பந்தியில் உட்காந்துருங்க, என்னை எதிர்பார்க்காதீங்கன்னுவேன். எல்லோரும் ஆசைப்படுவாங்க, அடியானோட உட்காரணுன்னு ஆசைப்படுவாங்க ஒரு சிலர். அப்போ சொல்லுவேன், அவங்க சுகர் இருக்கலாம், சுகர் பேஷண்ட்டாக இருக்கலாம், பசி இருக்கலாம், அதனால் நீங்கள் அது அப்படி நினைக்காதீங்க, நான் கடைசியில் தான் உட்காருவேன். அது ஒரு வைராக்கியம். எனக்கு பிடிக்கும் கடைசியாக சாப்பிட்றது பிடிக்கும். அதை அவங்கள்ட்ட போய் வலியுறுத்த முடியுமா? அதனால் நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்கன்றுவேன். அதை தாண்டி ஒரு சிலர் அடியன் எப்போ உட்காருவேனோ அப்போ தான் உட்காருவாங்க. அது மணி 4 கூட ஆகும். எல்லாம் சாப்பிட்டு பின்னாடி சாப்பிட அதில் கொஞ்சோண்டு தயிர் சாதம் கிடச்சா கூட
அமிர்தமாக இருக்கும். அது சுவையா தனி. என்னமோ சுவாமி நமக்கு என்னமோ ஸ்பெஷலாக ஆசீர்வதித்த மாதிரி மாதுளம்பழம். சர்வசாட்சினம் முகூர்த்தம் சிந்தையேன் மானம் ஜக. அது எல்லாரும் சபபாவம், நம்ம பாவம், நமக்கு இருக்கிற பசி தானே எல்லாருக்குள்ளேயும் அந்த ஃபீல் ஆகுங்க. எல்லார் பசியும் நம்மளை பசிக்கும், எல்லார் பசியும் நமக்கு பசிக்கும். இவங்கெல்லாம் பசியாக இருக்கும்போது நம்ம எப்படி சாப்பிட முடியும்? அந்த மாதிரி உணர்வு, அதுதான் சமபாவனைன்னு பேர், அதுதான் சமநிலை, அதை தான் சமாதின்னு சொல்கிறான். இதை நம்ம சொன்னோம்னா சகஜ சமாதின்னு எளிமையாக சொல்லிடுவோம். இவங்க பல பெரிய விஷயங்களை நம்ம எளிமையாக்கிடுறோம். ஆனால் எளிய விஷயத்தை தான் அவங்க பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த நிலையை தொட முடியல. குரூப்பில் இருக்கான் பூஜைக்கு வர முடியல, குரூப்பில் இருக்கான் கிரிவலத்துக்கு வர முடியல, குரூப்பில் இருக்கான் வேத விசாரத்துக்கு வர முடியல. அப்புறம் எதுக்கு அவன் குரூப்பில் இருக்கான் சொல்லுங்கள்? எது தடுக்குதில்ல? அதான் கர்மா. சர்வசாட்சினா முகூர்த்தம் சிந்தையேனாம் மாம் எக சர்வபந்தக பிரமுச்சத்தே. பாருங்கள், நீங்கள் என்னை சிந்திச்சுட்டே வந்தீங்கன்னா எந்த செகண்டு எந்த முகூர்த்தத்தில் உங்களுக்கு விடுதலை கிடைக்குன்னு சொல்ல முடியாது. எப்போ வேணாலும் முக்தி கொடுப்பாங்கன்றார் மகாவிஷ்ணு. வராகர் ரிபுவுக்கு என்னை தேடிய பயணத்தில் உனக்கு எந்த செகண்ட் வேணாலும் முக்தி கொடுப்பேன்னு சொல்கிறார். நீ நம்பிக்கையோட பயணம் செய், அதுதான் கண்ணை மூடிட்டு வான்னு சொல்கிறது. அடிக்கடி எனக்கு பிரியமானவங்கள்ட்ட தான் சொல்லுவேன், எல்லார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். எனக்கு பிரியமானவர்கள்ட்ட கண்ணை மூடிட்டு பின்னாடியே வாணுவேன். காரணம் என்ன தெரியுமா? அதெல்லாம் என்னுடைய உறவுகள், நோ வேட்ஸ். ஏன்னா அதெல்லாம் நல்லா விளங்கணும், என்ன மாதிரி அதுவும் நல்லா விளங்கணும். அது சொல்கிறாரு பாருங்கள், அழகாக ரொம்ப அருமையாக சொல்கிறார். எப்படி சொல்கிற பாருங்கள், முகூர்த்தம், ஒரு முகூர்த்தங்கிறது 1.5 மணி நேரம்னு நினைக்கிறேன், 3:24 நிமிஷம், 1.5 மணி நேரம். அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளே சிந்தையே மாம், என்னை சிந்திப்பவன். ஒரு நாளில் சிந்திக்க முடியாது. சாகிறப்ப சங்கரா சங்கரான்னு சொல்லாத அப்படி சொல்கிறோன்னு. முன்னாலேருந்து சங்கரா சங்கரான்னு சொல்லிவிட்டு சாகிறப்ப அண்ணாமலையாரை நினைக்கிறேன் முக்தி கிடச்சிருங்கிற அப்போ நினைக்க முடியாது. அதனால் இப்போலேருந்து நினச்சிக்கிட்டே வா. இப்போ பண்ணலைன்னா எப்போ பண்ண போகிற? இப்போ கிரிவலம் பண்ணனா எப்போ பண்ண போகிற சொல்லு பார்க்கலாம். எப்போ எது வேணாலும் நடந்து தொலையும். அதனால் நல்லா இருக்கும்போதே இறையும் தேடணும், இறைவனையும் தேடணும். இறையே தேடாத இறைவனை தேடணும் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். நம்ம இல்லறத்தான், நமக்கு பல கோடி ஜென்மம் கடந்து வந்திருக்கோம், கடக்க போகிறோம். ஞானம் வந்துச்சுன்னா முக்தனாகிறோம், அது வேறு விஷயம். திரும்ப பிறக்கிறதும் பிறக்காத நம்ம விருப்பம் தானே. அப்படி ஒரு நிலையை இறைவன் உருவாக்கி கொடுத்துருக்கானே, ரொம்ப எளிமையாக. என்ன கஷ்டம் இருக்குது ஞான யோகத்தில்? நீங்கள் சொல்லுங்களேன், ஞான யோகத்தில் எனக்கு கஷ்டமாக இருக்குது ஜீனி, ஏதாவது ஒருத்தவங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அது எங்கே அந்த சந்தேகத்தை நான் அடியன் நிவர்த்தி செய்கிறேன், அந்த கடினத்தை அடியன் போக்குறேன்? ஒன்றும் கிடையாது. டெடிக்கேஷன் வேணுங்க, ஃபைட்ஃபுல்லாக இருக்கணும், குருவிட்ட அன்பாக இருக்கணும், பிரியமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அதான் விஷயம். இதுதான் இறைவன்ட்டே இருக்குது. இறைவன்ட்ட அன்பாக இருக்கிறோம், டெடிக்கேஷனாக இருக்கிறோம். அது பேர் டெடிக்கேஷன் என்ன தமிழில்? அர்ப்பணிப்பு மனநிலையோடு இருக்கிறோம். அங்கே சொல்கிறார் பாருங்கள், ரொம்ப அழகாக சொல்கிறார். யார் ஒருத்தவன் என்ன முகூர்த்தம் சிந்தையே மாம் யக சர்வபந்தக பிரம்ம, எல்லா பந்தத்திலேருந்தும் அவனை விடுதலை செய்கிறேன். சர்வபூதான் அந்தரஸ்தஸ்ய சர்வபூதாந்தரஸ்தாய, எல்லா நான் சகல ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்கிறேன், நித்தியமாக இருக்கிறேன், முக்தனாக இருக்கிறேன், சிதாத்மனாக இருக்கிறேன். சித்துங்கிற உணர்வாய் இருக்கிறேன், ஆத்மாவாய் இருக்கிறேன். பிரத்யேக சைத்தன்ய ரூபாய மஹ்யமேவ நமோ நமக. ஒவ்வொரு உயிரையும் நான் வணங்குகிறேன், ஒவ்வொரு உயிரும் என்னை வணங்குகிறது. பிரத்யேக சைத்தன்யம் ரூபாய ஒவ்வொரு மஹ்யமேவ நமோ நமக, என்னையே வணங்கி கொண்டிருக்கிறது. வராகர் அழகாக சொல்கிறார். வராகர் என்னமோ ஆரம்பிக்கும் போதே ஒரு 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 சங்கல்பம் போட்டேன். சுவாமி நீங்கள் என்ன நோக்கத்தோட இந்த ரிபுவுக்கு கருத்துக்களை சொன்னீங்களோ அந்த அறிவு எங்களுக்கும் புலப்படுத்துங்கன்னு கேட்டோம். முருகப்பெருமான் தானே கேட்குறது. முருகப்பெருமான் மகாவிஷ்ணு மேலே ரொம்ப பிரியமும் மதிப்பும் மரியாதையும் மிக்கவர், பரமேஸ்வரன்ட்டு அன்பு மிக்கவர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், என்னுடைய உணர்வை வெளிப்படுத்தினேன், ஷேர் பண்ணுறேன்.
அனுபூதி இது. முருகப்பெருமான் தன்னுடைய தாய் தந்தையர் சிவசக்தி கிட்ட பிரியமுடையவர், அன்பு உடையவர். மகாவிஷ்ணு மகாலட்சுமி கிட்ட மரியாதையும் மதிப்பு மிக்கவர், திருவடியை தொட்டு வணங்கக்கூடிய பண்புடையவர். அப்படியே உணர்றேன். அதனால் அப்பயே அது தோணுச்சு. இது இந்த உபநிஷம், இந்த போட்டோவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. வராகருடைய போட்டோவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, ரொம்ப வசீகரமாக இருக்குது. மகியமேவ நமோ நம்ம என்னையே வணங்குகிறார்கள். துவம் பிரம்மாஸ்மி, துவம் வா அகமஸ்மி, நீ நானே. துவம் வா அகமஸ்மி பகவோ தேவத்தோ அகம் வை துவமசி. நீ நானாக இருக்கிறாய், நான் நீயாக இருக்கிறேன். சொல்கிறது புரியுதா? துவம் அகமஸ்மி, நீ நான் தான். அப்படி புரிஞ்சுங்க. நீ நானே. தேவதைகள், பகவான், பாக்கி எல்லாரும் அகம் தோமசி, நான் நீயே. தோமசி நான் நீயாக இருக்கிறாய், நீ நானாக இருக்கிறேன். அப்போ ரெண்டு பேர் ஜீவாத்மா பரமாத்மா இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் தான். உடம்பு போயிடுச்சுன்னா ரெண்டு கிடையாது. அகம் வை தோமசி, நீ நானே. அகம் தோமசி, நான் நீயே. துப்பியம் மத்தியமன் அந்தாய மஹ்யமந்தாய. மஹ்யம் துப்பியம் சிதாத்மனே. துப்பியம் அனந்தாய. உன்னிருந்து எல்லையற்றவனாய் நானும். உணர்வாய் நீயும். உள்ளிருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய நானும் உள்ளே இருந்தாலும் எல்லையற்றவன். அதே போல் நீ உணர்வாய். மகியம் துப்பியம் சிதாத்மனி, நீயும் சித்தென்ற ஆத்மாவே. நீ நானும் ஒன்றுங்கிறார். நான் உள்ளே இருக்கேன், அந்தர்யாமியாக இருக்கிறேன், ஆனால் நான் எல்லையற்றவன். அதே தான் நீயும் சிதாத்மாவாக இருக்கிறாய். இப்படிலாம் சொல்லி 51 உபநிஷத்து நீயும் நானும் ஒன்றுங்கிறார். தத்துவமசின்னு சொல்லலை, அது நீயாக இருக்கிறான்னு சொல்லலை, நான் நீயாக இருக்கிறான்னு சொல்கிறாரு. நீ நானாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. இப்போ நானும் நீயும் ஒன்றுங்கிறார். ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், அத்வைத்தம் அப்படின்னு 51வது மந்திரம் வரைக்கும் நம்ம பார்க்குறோம். எதில் ஆரம்பித்தோம்? 42 ஆரம்பித்தோம். 51 கரெக்டாக 10 மந்திரம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு